சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவிய டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து வட தமிழகம் புதுச்சேரி கடலோர பகுதியை நோக்கி மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு 50 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு வடகிழக்கு 130 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை நோக்கி வட திசையில் நகர்ந்து வருவதாகவும் பிற்பகலில் சென்னை கடற்கரையில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை திருவள்ளூரில் இன்று மிக கனமழை பெய்யும் என்றும் கணித்த வானிலை மையம் தற்போது அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. மேலும் ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காலை 11:30 மணி அளவில் அதே பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கு 50 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. இது இன்று மாலை வரை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு இணையாக வட திசையில் நகர்ந்து செல்லக்கூடும். அதன் பின்னர் அதற்கடுத்து 12 மணி நேரத்தில் வட திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறையக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும், ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. நாளை 2ஆம் தேதி அன்று திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும், ஆந்திர கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், நாளை 2ஆம் தேதி அன்று வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னையில் நாளை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியர். சென்னையில் கனமழை என்பது தொடர்ந்து பதிவாகி வரக்கூடிய நிலையில் இன்று ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை பதிவாகி வரக்கூடிய நிலையில் மீட்பு நடவடிக்கையும் பல இடங்களில் தொடங்கியிருக்கின்றது. சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளையும் தொடர் நேரலையில் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் சென்னையில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் நாளை சென்னை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் செயல்படக்கூடிய அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக தேர்வுகள் ஏதேனும் திட்டமிடப்பட்டிருந்தால் அதற்கு மாற்று தேதி என்பது பிறகு அறிவிக்கப்படும். இந்த நிலையில் விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் சுபாஷ் விவரம் என்ன? இந்த புயலின் காரணமாக சென்னை மாவட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை ஒரு நாள் மட்டும் விடுமுறை அறிவித்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் ராஷ்மி அவர்கள். இதன் காரணமாக இன்றே பள்ளிகள் விடுமுறை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் காலையில் அவ்வளவு பெரிய மழையாக இல்லை. பின்னர் பள்ளி ஆரம்பித்த பிறகாக ஒரு 9 மணி வாக்கில் மழையின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இப்பொழுது இந்த மழையின் தாக்கம் நாளையும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கக்கூடிய காரணத்தால் நாளை சென்னை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பாக தற்போது வெளியிட்டிருக்கிறார். இதன் காரணமாக நாளை பள்ளி கல்லூரிகள் இயங்காது என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. ஒரு முக்கியமான அறிவிப்பாக இன்றைய தினத்தில் இந்த பள்ளி கல்லூரிகள் அறிவிப்பானது நாளை